தொண்டர்களின் வேண்டுகோளை ஏற்று தான் அரசியலில் குதிப்பது உறுதி என்று அறிவித்த தீபா, எம்ஜிஆர் பிறந்தநாளான இன்று முதல் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். நீண்ட நாட்களாகவே தீபா தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று சசிகலா தலைமையை விரும்பாத அதிமுக தொண்டர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நாளுக்கு நாள் பெருகும் ஆதரவால் உற்சாகம் அடைந்துள்ள தீபா, தனது அரசியல் நிலை குறித்து எம்ஜிஆர் பிறந்தநாளான இன்று அறிவிப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தார். அதன்படி தீநகரில் உள்ள தனது வீட்டின் முன்பு தொண்டர்கள் மத்தியில் தோன்றிய தீபா தனது முதல் அரசியல் உரையை நிகழ்த்தினார். தனது ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட தீபா, எம்ஜிஆர் பிறந்தநாளான இன்று முதல் ஜெயலலிதாவின் நல்லாசியோடு தனது அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பதாக கூறினார். தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பலரும் அழைப்பதால் தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு தனது அரசியல் பயணம் அமையும் என்று கூறியவர், பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்தநாளில் தனது அடுத்த கட்ட அரசியல் முடிவு குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போவதாகவும் கூறினார். மேலும் சசிகலாவின் தலைமையை ஏற்றுக்கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த இடத்தில் தான் யாரையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, வெறும் பரபரப்பை ஏற்படுத்துகிறாரா என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில், எம்ஜிஆர் பிறந்தநாளான இன்று தனது அரசியல் பயணத்தை உறுதி செய்துள்ளார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.